ஹலோ மை லவ்லீஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லோரும் மீட் பண்ணதில் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக தலைக்கு குளிக்கிறப்ப இந்த 2 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் க்ரோத்தோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 2 விஷயம் என்னன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேர் ஆயிலிங் மெத்தட். நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறப்ப டைரெக்டாக ஆயிலை அப்ளை பண்ணாமல் டபுள் பாயில் மெத்தடில் நம்மளோட ஆயிலை சூடு பண்ணி நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அது வார்மாக இருக்கிறப்பே ஸ்கேல்பில் அப்ளை பண்ண பாருங்கள். நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஹேர் மாஸ்க் ஃபுல் ரிசல்ட் தெரியணுன்னா உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்ஸை க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நானுமே பார்த்திங்கன்னா 2 days பிஃபோர் தான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். நம்ம ரெடி பண்ணியிருந்த வார்ம் ஆயிலில் பார்த்திங்கன்னா இப்போ ஹேர்ஸ் ஃபுல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக ரேண்டமாக தான் நான் அப்ளை பண்ணுறதை காட்டியிருக்கேன். ஆனால் நான் பொறுமையாக ஜென்டில் ஒரு 10 minutes to 15 minutes டைம் எடுத்து நல்லா மசாஜிங் பண்ணி ஹேர்ஸ் ஃபுல்லாமே அப்ளை பண்ணுவேன். இந்த ஹேர் ஆயிலிங் ஹேர் மசாஜிங்லாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு டைமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா வீக்கெண்ட்ஸில் நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த மசாஜிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் நம்மளோட ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஹேரும் நல்லா திக்காக லாங்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் ஹேர் மாஸ்க் ரொம்பவே முக்கியம் நம்மளோட ஹேர்ஸ்க்கு. ஹோம்மேட் ஹேர் மாஸ்க்காக இருந்தால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாவே ஒரு பெரிய ரிசல்ட் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி ஜாரில் பழுத்த வாழைப்பழம், கர்டு, ஆலோவேரா ஜெல், சாதம், வடித்த சாதம் 2 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு கோக்னட் மில்க் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஹேர் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடியும் ஹேர்ஸில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் மாஸ்க் போடுங்க. சப்போஸ் ட்ரை ஹேரில் போட்டிங்கன்னா ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் டேமேஜ் ஆகிடும். நம்ம ரெடி பண்ணியிருந்த ஹேர் மாஸ்க் இன்க்ரீடியன்ட்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கோக்னட் மில்கில் நேச்சுரல் கண்டிஷ்னர் இருக்குது அண்ட் நம்மளோட ஹேர்ஸை நல்லா எக்ஸ்ட்ரீம் மாய்ஸ்சரைசிங்காக எப்போயுமே வச்சுக்கும். நெக்ஸ்ட் ஆலோவேரா ஜெல் நம்மளோட ஹேர்ஸை நல்லா ஷைனாக வச்சுக்கும் அண்ட் நம்மளோட பாடியை கூல் பண்ணி நல்ல ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. இதில் விட்டமின் A, C, E எல்லாமே இருக்குது அண்ட் ஃப்ரிஸி ஹேரை கண்ட்ரோல் பண்ணி நல்லா ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணி தரும். நெக்ஸ்ட்டு கர்ட் நம்மளோட டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி தரும். இதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நம்மளோட ஹேரை நல்லா ஃப்ரிஸி இல்லாமல் ஸ்மூத்னஸாக மாற்றி தரும். பனானாவும் சேம் தான், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. நம்மளோட ஹேர் க்ரோத் ப்ரொமோட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ரைஸ் ஹேர் ஷைனிங்கை இன்க்ரீஸ் பண்ணுது, ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஸ்ட்ரென்த்தே இல்லாத ஹேரை ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக வச்சுக்கவும் இது ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட ஹேர்ஸை நல்லா க்ளாஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த ஹேர் மாஸ்க்கை கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நானுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இந்த ஹேர் மாஸ்க் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சைனஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அவங்களாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க அண்ட் உங்களோட ஹேர் டிஃப்ரென்ஷியேட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நல்லாவே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஸோ நான் பார்த்திங்கன்னா 15 to 25 minutes ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்டர் என்னோடய ஹேரோட ரிசல்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஹேர் வாஷ்க்கு அப்புறம் எந்த ஒரு ஹேர் ட்ரையரும் என்னோடய தலைமுடிக்கு போடலை. நேச்சுரலாக சன்னில் தான் என்னோடய தலைமுடியை நல்லா காய வச்சுக்கிட்டேன். சீரமும் அப்ளை பண்ணல. ஸோ அதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா முடி ஸ்மூத்தாக தெரியுது, நல்லா பவுன்ஸியாகவும் தெரியுது. ஆஃப்டர் ஹேர் வாஷ் பார்த்திங்கன்னா நம்மளோட நல்லா தலைமுடி காஞ்ச அப்புறம் நல்லா ஷைனிங்காக நம்மளுக்கு தொடுறப்ப ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய ரிசல்ட் தரும். ரெகுலராக இந்த ஹேர் மாஸ்க் தான் நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாவே ரிசல்ட் தெரியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தான் இந்த ஹேர் ஆயிலிங் ஹேர் மாஸ்க்கும் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களோட ஃபுட்ஸ் இன்டேக்கும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றப்ப ஹேர் க்ரோத் ரிசல்ட்டை நல்லாவே பார்க்க முடியும். ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிவிடுங்க. பாய்.